ஏர்ஃப்ளோ ஆர்கிடெக்சர். ஏர்ஃப்ளோ ஆர்கிடெக்சரில் மெயினாக 5 காம்போனன்ட் இருக்குது. வெப் சர்வர், ஷெட்யூலர், மெட்டாடேட்டா டேட்டாபேஸ், ஒர்க்கர்ஸ், எக்ஸிக்யூட்டர், அப்புறம் கியூ. ஸோ ஃபஸ்ட்டு வெப் சர்வர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யூஐ ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த யூஐ வச்சு நம்மளால் ஏர்ஃப்ளோ மானிட்டரும் பண்ண முடியும், ஏர்ஃப்ளோ கூட இன்ட்ராக்டும் பண்ண முடியும். அடுத்து ஷெட்யூலர். இதை பிரெயின் ஆஃப் தி ஏர்ஃப்ளோனே சொல்லலாம். இது வந்து டேக் ஃபோல்டர் கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது புதுசாக ஃபைல் வந்துச்சுன்னா அதில் இருக்க டேகை தூக்கி ஏர்ஃப்ளோக்குள்ளே போடும். அதுக்கப்புறம் நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்க க்ரானை பேஸ் பண்ணி எந்த டேக் எப்போ ரன் ஆகணும்னு இது தான் டிசைட் பண்ணும். அடுத்து மெட்டாடேட்டா டேட்டாபேஸ். இதில் தான் எல்லா டேட்டாவுமே இருக்கும். என்னென்ன டேக் இருக்குது, அந்த டேக்கில் என்னென்ன டாஸ்க் இருக்குது, அப்புறம் எந்த டேக் எப்போ ரன் ஆகணும், எப்போ ரன் ஆகிருக்கு இது வர, ஸோ அதோட ஹிஸ்டாரிக்கல் ரன்னு, அதோட ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே இந்த மெட்டாடேட்டா டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். அடுத்து ஒர்க்கர்ஸ். இதுதான் ஆக்சுவல் ஒர்க்கை பண்ணும். ஸோ ஒர்க்லோட் பேஸ் பண்ணி மினிமம் ஒரு ஒர்க்கர்லேருந்து எத்தனை ஒர்க்கர் வேணால் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து எக்ஸிக்யூட்டர்ஸ். இதுதான் வந்து எந்த டாஸ்க்கை எந்த ஒர்க்கருக்கு அலாட் பண்ணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ எந்த ஒர்க்கர் ஃப்ரீயாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த அலோகேஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டேரெக்டாக ஒர்க்கர் கூட இன்ட்ராக்ட் பண்ணாது. இது டாஸ்க்கை தூக்கி கியூவில் போட்டுரும். அந்த கியூவில் இருந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அதை பிக் பண்ணிக்கும். ஸோ இந்த கியூ தான் வந்து 6th காம்போனன்ட். ஸோ இதே மாதிரி டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் உங்களுக்கு புஷ் பண்ணும்.